ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி அப்படின்னா என்ன, அது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அந்த சேமிப்பை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் எஸ்ஐபினா என்ன, அது எங்கே சேமிக்கணும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எஸ்ஐபி அப்படிங்கிறது ஒரு ₹500 உங்கள் கையில் இருந்தால் கூட ஒரு எளிமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை நம்ம எங்கே செய்ய போகிறோம், யாரெல்லாம் செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாமே இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மாதம் ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை எடுத்து நம்ம எப்படி வந்து பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி சிஸ்டமேட்டிக்காக நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு சேமிப்பு பிளான் தான் இது வந்து எஸ்ஐபி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறாங்க. இன்றைக்கான வீடியோவில் நான் என்னென்னலாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா, எஸ்ஐபினா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுது, எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் நம்மளால் இதை சேமிக்க முடியும், இந்த சேமிப்பு அப்படிங்கிறது யாரெல்லாம் நம்ம சேமிக்கலாம், அதே மாதிரி இந்த எஸ்ஐபி சேமிக்கும் போது என்னென்ன விஷயங்களை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே எளிமையாக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ எஸ்ஐபி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தொகையை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அமௌண்ட்டை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறதுல நம்ம வந்து போட போகிறோம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பணம் வந்து நம்மளுக்கு முழுசாக கிடைக்காது அப்படின்னு ஒரு தவறான எண்ணங்களும் நம்மளுக்கு இருக்குது. சிலர் வந்து அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, அது வந்து ஷேர் மார்க்கெட் அப்படின்னா அந்த இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும், அதனால் கண்டிப்பாக அதில் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கவங்க மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எஸ்ஐபியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். உதாரணமாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டில் இருந்து குறைஞ்சபட்சம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ₹500 உங்கள் கையில் இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா மாதம் இதில் வந்து முதலீடு பண்ண முடியும். 500, 1000 ஏதோ ஒரு தொகை இருக்குது அப்படின்னா அந்த எஸ்ஐபியில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா முதலீடு செய்ய முடியும். இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு ₹500 ஒரு வருஷம் நீங்கள் போடுறீங்க. அந்த சந்தை மார்க்கெட் அப்படின்னு மார்க்கெட்னு சொன்னேன் இல்லைங்களா, ஷேர் மார்க்கெட்டு. இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஏற்ற இறக்கம் இருக்கும். இப்போ ஒரு வருஷம் கழிச்சு நம்ம 12 மாதங்கள் நம்ம போடுறோம். நம்ம கையில் வந்து ₹6000 நம்ம வந்து ஆல்ரெடி சேமிச்சிருக்கோம். ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே இறக்கமாக இருக்குது அப்படின்னா நம்ம ₹6000 அப்படிங்கிறது ₹5000 கூட மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த அளவுக்கு இது ஒரு கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு சேமிப்பு தான். இதில் வந்து இல்லை அது வந்து லாங் டேர்மில் நீங்கள் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு மேலே சேமிக்க போகிறீங்க அப்படின்னா மட்டும் இதில் வந்து நம்ம சேமிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதை விட குறைவான வருடங்களில் உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா அதற்கான வேறு சேமிப்புகள் இருக்குது. அதில் நீங்கள் சேமிக்கும் போது தான் அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் வந்து 3 வருஷத்துக்கு மேலே நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து சேமிக்கலாம். உங்களுடைய குறைவான யூனிட் வந்து சேமிச்சாலுமே ஒரு ஃபியூச்சரில் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு growth வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 12லிருந்து 15% வரைக்கும் வட்டி தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீண்ட கால சேமிப்பு அப்படின்னா மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் வந்து சேமிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இதில் வந்து சிறிய தொகை இருந்தாலுமே நம்மளால் தொடங்க முடியும். ஒழுங்கான சேமிப்பு மாதம் கண்டிப்பாக என்னால் சேமிக்க முடியும், ஒரு தொகையை தூக்கி அதில் போட்ட முடியும், இந்த தொகை எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா, அந்த பணத்தை வந்து நம்ம மாதம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து சேமிக்கலாம். இது வந்து நீண்ட கால சேமிப்புக்காக நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் வந்து பல வருஷங்கள் வந்து சேமிக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு growth இருக்கும் அப்படின்னு வந்து நமக்கு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பல வருடங்கள் உங்களால் சேமிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேமிப்பை நீங்களுமே தொடங்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டிங் அப்படிங்கிறது இப்போ வந்து ₹2ங்கிறது ₹4 ஆகும், ₹4ங்கிறது ₹8 ஆகும், ₹8ங்கிறது ₹16 ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியும் வந்து இதில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதனால் இதில் தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக கூடுதலான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம அமௌண்ட்டுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் வந்து நம்ம ஒரு ₹2000 மாதம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு ஒரு 5 லட்சம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதனால் இந்த ஷேர் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் அது ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறதே நம்ம வந்து சொல்ல முடியும். அதனால் ப்ராப்பராக இவ்வளோ அமௌண்ட் அதில் கிடைக்கும் அப்படின்னு ஷூரிட்டியாக நம்மளால் சொல்ல முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. இப்போ இந்த எஸ்ஐபி யாரெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வேணாலும் நம்மளால் பண்ண முடியும். என்னென்னா நம்ம சேலரி வாங்குகிறோம் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள், இளைஞர்கள் யார் வேணாலும், குழந்தைகளுடைய கல்விக்காக நம்ம சேமிக்கிறோம், நம்மளுடைய ஓய்வு ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேமிக்கிறோம், நீண்ட கால இலக்கு, அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பணம் நம்மளுக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு எய்ம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி எய்முக்காக நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான சேமிப்பு திட்டம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ எஸ்ஐபி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த எஸ்ஐபியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அதில் வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்கு நீங்கள் பணம் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். எமர்ஜென்சி ஃபண்டுக்கு பணம் வச்சிருக்கீங்களா அப்படின்னா அப்படி ஏற்கனவே நீங்கள் சேமிச்சிட்டிங்க அப்படின்னா எஸ்ஐபிக்கு வர்றது நல்லது. சப்போஸ் உங்கள் கையில் எமர்ஜென்சி ஃபண்டு இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு எமர்ஜென்சிக்கு தான் நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி ஏதாவது தேவையில்லாத நம்ம வந்து கடன் ஏற்கனவே நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த கடன்கள்லாம் ஓரளவுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல்டா பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எஸ்ஐபிக்கு வர்றது நல்லது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்தது
கண்டிப்பா உங்களால ஒரு 5 வருஷத்திலிருந்து 10 வருஷம் வரைக்கும் இதில வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா மட்டும் நம்ம வந்து இந்த இதுக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கம்மியான வருஷம் 2 வருஷத்துக்குள்ள எனக்கு வேணும் அப்படின்னா, கண்டிப்பா இதுக்குள்ள வந்தோம் அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு பணம் வந்து லாஸ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இத வந்து சேமிக்கலாம். இப்ப இந்த எஸ்ஐபிய எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லல இல்லைங்களா? இப்போ இந்த எஸ்ஐபிய ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட் கண்டிப்பா வேணும். அந்த பேங்க் அக்கவுண்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு பேங்கா இருந்தாலும் சரி, இப்போ வந்து ஸ்டேட் பேங்க், ஐசிஐசி பேங்க், நேஷனலைஸ்டு பேங்க் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? பிரைவேட் பேங்க் எந்த பேங்கா இருந்தாலும் அங்க போயிட்டு இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அதற்கான மியூச்சுவல் ஃபண்ட் செக்ஷன் பார்க்கறதுக்குன்னு ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அந்த என்னென்ன மாதிரியான எஸ்ஐபிலாம் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. அதிலேருந்து நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆட்டோ டெபிட் தான். நீங்க வந்து எந்த மாசத்துல ஸ்டார்ட் பண்ணணும், எந்த தேதியிலிருந்து டெபிட் பண்ணணும், ஆட்டோ டெபிட் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, அப்போ நம்மளுக்கு வந்து அந்த மாதத்திலேருந்து அந்த தேதியில நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து போயிடும். அந்த அமௌண்ட் போயிடும். அப்போ அந்த அமௌண்ட்டை யார் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம குடுக்குற பணத்தை வாங்கி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மேல ஒரு ஹெட் வந்து இருப்பாங்க. அது இல்லாம இது வந்து செபி ரிஜிஸ்டர்டு கீழ வருது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து பயப்படாம இதில வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிறிய தொகை அப்படிங்கிறது நீங்க மாதம் மாதம் தான் பண்ணணும்னு இல்ல. இதில வந்து 4 விதமான சேமிப்புகள் பண்ணலாம். அதாவது தினமும் பண்ணக்கூடிய எஸ்ஐபி இருக்கு. டெய்லி பண்ணலாம், வாரம் பண்ணலாம், மாதம் பண்ணலாம். அதே மாதிரி குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே நமக்கு வந்து இதில அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி தான் அந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து செய்யக்கூடிய ஒண்ணு. நம்ம இந்த எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஆர்டி அப்படிங்கிறது ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? இது எப்படி நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றோமோ மாசம் அதே மாதிரி தான். ஆனா இதுல வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸடா இவ்வளவு தான் பணம் கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா எஸ்ஐபில எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இதுதான் இதுக்கு 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ். இத வந்து நெறைய பேர் கேட்கறாங்க. பட் வந்து இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் பண்ணியிருக்கிறது எதில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசியில் நான் வந்து பண்ணியிருக்கிறேன். இந்த ஐசிஐசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலமாக நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, டெய்லி இதை வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஷேர் மார்க்கெட் வந்து ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து சரியாக வராது. நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து போடுறீங்க அப்படின்னா, ஒரு வருஷம் கழிச்சு, ஒரு 6 மாதம் கழிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் அது க்ரோத் இருக்கா, டிகிரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அப்போது இந்த எஸ்ஐபி அப்படிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய தேவைகள் எல்லாம் ஓரளவுக்கு ஃபில்ஃபில் ஆனதுக்கு அப்புறம், அதாவது முதல்ல சொன்ன மாதிரி அவசியம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சேமிப்புகள்லாம் இருக்கு. ஓகே. இந்த அமௌண்ட்ட வந்து நம்ம போட்டா பரவால்ல. தொடர்ந்து போடுறதுக்கு முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அமௌண்ட்டு எதுக்காகவும் தேவைப்படாது. நம்ம போட்டு வைக்கிறோம். பிற்காலத்துல யூஸ் ஆகும். உங்களுடைய குழந்தைகளுக்கான ஹையர் எஜுகேஷனா இருக்கலாம், நம்மளுடைய ரிட்டயர்மெண்ட்டா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது தேவைகளா இருக்கலாம். இந்த மாதிரி லாங் டேர்ம்ல நீங்க சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மட்டும் இந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எக்கனாமிஸ்ட்லாம் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச எஸ்ஐபி அப்படிங்கிறது என்ன, அதை வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது தவிர்த்து உங்களுக்கு கூடுதலான தகவல் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.